எல்லோருக்கும் வணக்கம். நம்ம கல்வித்துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்பவன் நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தனியார் பள்ளிகளுக்கு நாங்கள் வந்து எந்த விதமான தங்கு தடை இல்லாமல் நாங்கள் திறந்து விட்டுருக்கோம். எந்த விதமான கமிஷன் இல்லாமல், போக்குவரத்து இல்லாமல் நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். அதனால் இனிமேல் தனியார் பள்ளிகள் வந்து வரும். இனிமேல் கல்வி நல்லா ஊக்கம் பெறும், வளரும், வாழ்வு பெறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறதா நம்ம படிக்கிறோம். இப்போ இதில் என்ன மேட்ரு அப்படின்னா, கல்வி சிபிஎஸ்சி இவங்க அவர் குறிப்பிட்டு சொன்ன அந்த இது வந்து பர்மிஷன் கொடுக்குறதா சொன்னது வந்து சிபிஎஸ்சின்னு நினைக்கிறேன். அந்த சிபிஎஸ்சி வந்து நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த ஃபீஸ் கேரியர் நம்மக்கிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லை. அது வந்து மத்திய அரசு ஊழியர்களுக்காக உள்ள ஒரு ஒரு விஷயம். அது எப்படின்னா, இப்போ 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 பேங்க்கில் ஒரு ஒரு வங்கியில் ஒர்க் பண்ணுறாங்க. வங்கியில் ஒர்க் பண்ணுற யார்? பீகாரில் இருக்கிறவன் வந்து ஒர்க் பண்ணுவான், ராஜஸ்தானில் இருக்க வந்து ஒர்க் பண்ணுவோம். அப்படி ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வேறு சிலபஸ், பீகாரில் வேறு சிலபஸாக இருக்கும். இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மண் சார்ந்த விஷயங்கள், இந்த மண்ணுக்காக பாடுபட்டவங்க, இந்த மண்ணுக்காக உழைச்சவங்க, இந்த மண்ணுடைய பண்பாட்டை அது மாதிரி நிறையா இருக்கும் பாடங்களில். இப்போ அங்கேருந்து அவன் இங்கே வந்து படித்தான் அப்படின்னா தமிழும் புரியாது, தமிழில் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டும் புரியாது. இப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னா, அதை யோசித்து தான் நீங்கள் சிபிஎஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலாக ஒரு சிலபஸ், அதாவது இந்தியா ஃபுல்லாக ஒரே இது, அது அவர்களுக்காக மட்டுமே செய்யப்பட்டது. அப்புறம் காலப்போக்கில் எல்லாருமே நம்மளாம் போய் சேர்ந்துட்டோம்னு வைங்களேன். சேர்ந்துட்டு இப்போ அது ஒரு பெரிய விஷயமாயிருச்சு. சென்ட்ரல் போர்டில் படிக்கிறோம்னா ஒரு பெருமையாயிருச்சு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறோம்னா ஒரு பெருமையாயிருச்சு. இந்த மாதிரி அந்த அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. சிபிஎஸ்சிக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. அது வந்து அவர்களுடைய கண்ட்ரோலில் பொறுத்தது. நம்ம ஆஃப் பண்ண முடியாது, ஆன் பண்ண முடியாது. நம்ம கல்வியே நம்மளால் ஆஃப் பண்ண முடியல, ஆன் பண்ண முடியல. இதுவே வந்து மத்திய பட்டியலில் இருக்குது. மாநில பட்டியலில் இருந்த கல்வியை மத்திய பட்டியலுக்கு மாற்றிருச்சு காங்கிரஸ் கவர்மெண்ட்டு. சரி, அது அப்படி இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ நம்மளுடைய நம்ம இப்போ என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னா, தனியார் பள்ளிகளை வந்து முழுசாக ஒழிச்சிடணும். ஏன் முழுசாக ஒழிக்கணும் அப்படின்னா, தனியார் பள்ளிகள் வந்து லாப நோக்கம் கருதி தான் பள்ளிக்கூடங்கள் நடத்துது, கல்லூரிகள் நடத்துது. கல்லூரிகள் கல்வி அப்படின்னு வந்துட்டாவே, அது பள்ளி கல்வியோ இல்லை உயர்கல்வியோ இல்லை மேல்நிலை கல்வியோ இல்லை உயர்ந்த கல்லூரி படிப்புகளோ இல்லை பிடெக் எம்டெக் போல அந்த ஆராய்ச்சி படிப்புகளோ எதுவாக இருந்தாலும் அது மொத்தமும் அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, கல்வி யார் படிக்கிறாங்க? மாணவர்கள் தான் இந்த நாட்டினுடைய சொத்து, வருங்காலத்தினுடைய மன்னர்கள், வருங்காலத்தின் மன்னர்கள். அதாவது எப்படின்னா, பில்லர், இந்தியாவினுடைய பில்லர்ஸ், இந்தியாவை தாங்கி நிற்கக்கூடிய தூண்கள் வந்து மாணவர்கள் தான், மாணவ பருவங்கள் தான். அவர்களுக்கு வந்து கல்வியை வந்து ஒரு பாலிசியோடு கொடுக்கணும். இந்த மண், இந்த 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 மண்ணை சார்ந்ததா, இந்த மக்களை சார்ந்ததா, இந்த நாட்டின் கலாச்சாரத்தை சார்ந்ததாக, நம்மளுடைய பாரம்பரியத்தை சார்ந்ததாக, நம்மளுடைய பாரம்பரியத்தை உணர்த்துவதாக இருக்கணும். ஆனால் இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, வெறும் பாஸ் மார்க், அவ்வளோதான். 600 மார்க் எடுக்கிறீங்களா? 600 மார்க் ப்ளஸ் டூவில். 600க்கு எவ்வளோ எடுக்கிறீங்க? 599 எடுக்கிறீங்களா? நீங்கள் சூப்பர். 450 எடுக்கிறீங்களா? நீங்கள் வேஸ்ட்டு, தண்டம், முட்டாளி, படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை. படித்து பாஸ் பண்ணணும், மார்க் எடுக்கணும், அவ்வளவுதான். அவன் என்ன தெரிஞ்சுக்கிட்டான், என்னத்தை புரிஞ்சுக்கிட்டான், அவன் எப்படி, அவனோட மென்டாலிட்டி இருக்குது, அவனுடைய மனநிலை எப்படி இருக்குது, அதை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாஸ் பண்ணிட்டான், நான் அப்பா 500 மார்க் உடனே அந்த ஸ்கூலில் வந்து விளம்பரம் பண்ணிடும். எங்கள் ஸ்கூலில் படித்தவங்க பாருங்கள், 200க்கு 599 மார்க், 600க்கு 588 மார்க், 600க்கு 597 மார்க், இந்த மாதிரி விளம்பரம் பண்ணி மேற்கொண்டு அதை பார்க்குற மக்கள், அது எதுக்காக விளம்பரம் பண்ணுறாங்க? இன்னும் குழந்தைகளை கொண்டாந்து எங்கள் ஸ்கூலில் சேருங்க, நாங்கள் இந்த மாதிரி மார்க் எடுக்கிறதுக்காக நாங்கள் படிப்போம். அந்த காலேஜில் அந்த அந்த ஸ்கூலில் வந்து 1000 பேர் படிச்சிருப்பாங்க. 1000ல் ஒருத்தரோ 2 பேரோ தான் அந்த மார்க் எடுத்திருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா பிள்ளைங்களையும் நாங்கள் படிக்க வைக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணிடுவாங்க. எல்லா பிள்ளைங்களும் ஃபஸ்ட் மார்க் எடுத்துருவாங்க, எல்லா பிள்ளைங்களும் சென்டம் அடிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணுது தனியார் கல்விகள். தனியார் கல்வி முழுசுமே அது கீழ் மட்டத்துலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. இதை வந்து எல்லா பணக்காரர்களும் அரசியல்வாதிகளும் நடத்துகிறாங்க. கட்சி பேதமின்றி எல்லாருமே ஸ்கூலு காலேஜ் வச்சுருக்காங்க. ஏன்னா வருமானம் வரக்கூடிய ஒரு துறை அது. படிப்புக்காக இன்றைக்கி பெற்றோர்கள் எவ்வளவு பணத்தை வேணாலும் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவர்களுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இழந்து குழந்தைகளின் படிப்பை
படிப்பிற்கு பணத்தை செலவு பண்ணுறதுக்கு இன்றைக்கி பெற்றோர்கள் ரெடியாக இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தை படித்தா மட்டும்தான் வருங்காலத்தில் மிளிர முடியும், ஜொலிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டு எல்லா எல்லா பெற்றோர்களுக்கும் வந்துருச்சு இப்போ. அதாவது ஒரு காலத்தில் வந்து படித்தா காதில் ஈயத்த காய்ச்சி ஊற்றுன்னு சொன்ன அந்த குரூப்பு கூட இன்றைக்கி வந்து வித்யாலயாங்கிற பேரில் பள்ளிகளை சொல்லிக் கொடுக்குது. அதி உயர்கல் கல்வி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அதில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸுகள் வந்து கட்டணங்கள் வந்து மாற்றப்படுகிறது, ஒழுங்கினப்படுகிறது. இது எப்படின்னா, படித்தா போதும் பாஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான இருக்கக்கூடிய அந்த கல்வியை படிக்கிறதுக்கு பதிலாக இப்போ ஒன்றும் இல்லைங்க. கியூபான்னு ஒரு நாடு உலகின் மிக அதிக உயரிய மருத்துவ கல்வியை கொண்ட ஒரு நாடுனா கியூபா. கியூபா வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை விட சின்னதுன்னு சொல்கிறாங்க. உலகின் சர்க்கரை கிண்ணங்க, அதாவது சர்க்கரை அதிகமாக விளையக்கூடிய ஒரு நாடு கியூபா அப்படிங்கிறாங்க. கியூபா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பெடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா இவர்களுடைய கலப்பில் உருவான ஒரு நாடு அந்த நாடு. கல்வி வந்து இலவசங்க. கொரோனாவுக்கு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய நாடுகளுக்கு கியூபா வந்து அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைக்கில் இருக்குங்க. அது இன்னமும் இருக்குது. ஏன்னா அவன் அமெரிக்காக்காரன் எது சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அதனால தான் அவன் நல்லா இருக்கிறான். அமெரிக்காக்காரன் சொல்கிறது பூரா நம்ம கேட்குறோம். அதனால தான் நம்ம நாசமாக போகுது நம்ம நாடு. இன்ன வரைக்கும் தொழிலையும் சரி எதுலேயுமே எல்லாத்துலேயும் நாசமாக போகிறது காரணம் அமெரிக்கா சொல்கிறத நம்ம கேட்குறது. அமெரிக்கா சொல்கிறது கேட்காதனால தான் கியூபா அப்படி இருக்கான். இதே மாதிரி தாங்க நான் வடகொரியா, சைனா, இந்த நாடுகளை பூரா பாருங்கள், நல்ல வளர்ச்சி அடைந்த யூரோப்பியன் கண்ட்ரி உள்ள நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த நாட்டினுடைய தாய்மொழியில் கல்வி கற்பிக்கப்படுகிறது. அந்த நாட்டினுடைய தாய்மொழியில் கல்வி கற்பிக்கப்படுகிறது. அந்த நாட்டினுடைய பண்பாடு, அந்த நாட்டினுடைய கலாச்சாரம், அந்த நாட்டினுடைய மக்களுடைய வாழ்க்கை, அந்த நாட்டினுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த நாட்டினுடைய வரலாறு அனைத்தும் சொல்லித்தரப்படுகிறது. அந்த ஒரு தேசப்பற்றோடு அந்த மக்கள் வளர்கிறாங்க, அந்த மாணவர்கள் வளர்கிறாங்க. அப்போது அவர்களுக்கு வந்து இப்போ ஜப்பான் எடுத்துக்கோங்க, அவன் ஜப்பான் மொழியில் தான் சொல்லித்தருவான். சைனா எடுத்துங்க, அவன் அந்த மேண்ட்ரினா ஏதோ அவன் சைனா மொழி அதில் தான் அவன் சொல்லித்தருவான். அவனுடைய ப்ரோக்ராம்ஸ் பூராவுமே அதில் தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தனுக்கு அவன் ரத்தத்திலேயே வந்து தாய்மொழிங்கிறது ஒரு ஊறி போன ஒரு விஷயமா இருக்குது. அப்போது தாய்மொழியில் கல்வி கற்கும் பொழுது அது அவனுக்கு ஈஸியாக அவனோட மனசில் பதியுது, ஈஸியாக அவன் மூளை கிரகிச்சிக்குது. அவனுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு சுமூகமான ஒரு கஷ்டமில்லாத ஒரு படிப்பாக ஒரு கல்வியாக அமைஞ்சு போயிடுது தாய்மொழி கல்வி. நீங்கள் வேறு ஒரு மொழி படித்தீங்கன்னு வைங்களேன், அது வந்து சரியாக புரியாது. அதுக்கான ஜீன் நம்ம மூளையில் இல்லை. அது வந்து முழுசாக ஏற்றுக்காது. ஒரு கல்வியை தாய்மொழியில் சொல்லி கொடுத்து பாருங்கள், அவன் எந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிறான். அதே சமயத்தில் வேறொரு மொழியில் சொல்லி கொடுத்து பாருங்கள், அந்த இலக்கணம், இலக்கியம், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் இப்போ மெத்த படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் சொல்கிறேன் நான். அப்போ தாய்மொழியில் படித்தோம் அப்படின்னா அது வந்து உள்வாங்கிக்கலாம், நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்ணிக்கலாம். மூளை வந்து ஈஸியாக ஏற்றுக்கும், ஒரு மனிதனுடைய மூளை ஈஸியாக ஏற்றுக்கும் தாய்மொழி. இதுக்கு தான் தாய்மொழியில் சொல்லித்தரது. தாய்மொழியிலேயே ஆராய்ச்சி படிப்புகள் வரைக்கும் சொல்லித்தர நாடுகள் இன்னமும் இருக்குங்க. அதுக்காக இங்கிலீஷ் வேணான்னு சொல்லலை, வேறு மொழிகள் வேணான்னு சொல்லலை. கற்றுக்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் இப்போ அம்பேத்கர் வந்து எத்தனையோ மொழி பேசுகிறாங்கிறாரு, லெஜெண்ட் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து யார் படிக்க சொன்னாங்க, யாராவது படிக்க சொன்னாங்களா? அவருக்கு தேவை வேணும்னு தோணுச்சு, அவர் கற்றுக்கிட்டார். அம்பேத்கர் மாதிரி எல்லாருமே வர முடியாது, இருந்தாலும் அவர்கள் விருப்பப்பட்டதை படிக்கலாம். ஆனால் முக்கியமாக நம்ம தாய்மொழி கல்வி அதுவும் அது வந்து பாலிசியோடு இருக்கணும். இப்படி தான் குழந்தைங்களை வளர்க்கணும் அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க. நம்ம இந்தியாவில் வந்து நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கங்க, நம்ம குழந்தைங்க சின்ன பிள்ளைகளையே நம்ம சொல்கிறதையே இப்போ கேட்க மாட்டேங்கிறாங்க. பெற்றோர் சொல்கிறதையும் சரி, வீட்டில் பெரியவங்க சொல்கிறது சொல்லி என்ன தெரியும் போவோம்ல, ஏண்டாங்க போகல இப்போ என்னப்பா அதுக்கு என்னங்கிறப்பா பதிலெலாம் இப்படி தான் வருது. இதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது. இப்போ இன்றைக்கி எல்லா குழந்தைங்களும் அப்படி தான் இருக்காங்க. சீனாவில் நான் காணொலி பார்த்தேன். என்ன காணொலி அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த குழந்தையினுடைய தகப்பன் என்ன வேலை பார்க்குறாருன்னு பார்த்து, ஒரு மூட்டை தூக்குற வேலையை பார்க்குறாரு, லோடுமேன் வேலை பார்க்குறாரு. அப்படின்னா அந்த லோடுமேன் என்ன பண்ணுறாரு, எங்கே லோடு ஏற்றுறாரு, எது பண்ணுறாரு அப்படிங்கிறத படம் எடுத்து வீடியோவாக மாற்றி அதை அந்த குழந்தைக்கு போட்டு காட்டுறாங்க. இங்கே பார், நீ படிக்கிறதுக்கு உங்கள் அப்பா பாரு எவ்வளோ கஷ்டப்படுறாரு, நீ படிக்கிறதுக்கு உங்கள் அப்பா எவ்வளோ சிரமப்படுறாரு பாரு.
அப்போது அவர் சிரமப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறாரு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீ நல்லபடியாக படிக்கணும்ல, நல்லபடியாக வாழணும்ல, நல்லபடியாக வளரணும்ல, நல்ல குணங்களோட, நல்ல கல்வி திறமையோட, நல்ல ஒரு பண்பாட்டோட, நல்ல ஒரு மரியாதை மிக்க குழந்தையாக பெற்றோர்களை, பெரியோர்களை, உற்றார் உறவினர்களை, சொந்தக்காரங்களை, வாத்தியார்ஸை, டீச்சர்ஸை இவங்களை மதிக்கணும். மதிக்கிற மாதிரியான ஒரு குழந்தைய வளரணும்ல அப்படின்னு கல்வி கொடுக்கப்படுது. பாஸ் பண்ணால் போதும், மார்க் எடுத்தால் போதும் அப்படிங்கிற முட்டாள்தனமான வேலையெல்லாம் எந்த நாடுமே செய்கிறதில்ல நம்ம நாட்டை தவிர. நம்ம நாடு கல்வி வியாபாரமாகி போனது. வியாபாரமாகி போனதுக்கு முக்கியமான ஒரு காரணம் மார்க்கு. மார்க்கு தான் இவர்களை மாற்றியதா, இல்லை இவர்கள் மார்க்குன்னு ஒன்று டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை மாற்றிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. படிச்சிடணும், பாஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். இவன் வாழ்கிறான்னா மனநிலை எப்படி இருக்குது, அவனுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குது, அவனுடைய போக்குவரத்து எப்படி இருக்குது, பெரியவர்களை மதிக்கிறானா, உற்றார்களை மதிக்கிறானா, உறவுகளை மதிக்கிறானா, மனித நேயம் அவனுக்கு கற்பிக்கப்படுகிறதா, இது எதை பற்றியுமே எந்த நாடும் நம்ம நாடு மொத்தமாக சிந்திக்கிறதில்ல. பாக்கி எல்லா நாடும் சிந்திக்குது. மனிதன் மனிதனாக வாழணும்னு சொல்லி கொடுக்குது. நம்ம நாட்டில் மட்டும்தான் மனிதன் காசு இருந்தால் போதும், நீ நல்ல வேலைக்கு போனால் போதும், நல்ல கார் பங்களான்னு வாழ்ந்தால் போதும், நீ மனிதனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஜடமாகவே தெரியலாம் அப்படிங்கிற மாதிரியான கல்வி கொடுக்கப்படுது. அப்போது ஒரு நாடு என்ன பண்ணும், தன்னுடைய குழந்தைகளை, தன்னுடைய நாட்டை நாளைக்கு வாழ வைக்க போகும் பிள்ளைகளை அவர்களை வளர்த்து எடுக்கிறதுக்கு எப்படி என்ன மாதிரியான கல்வியை நம்ம போதிக்கணும், இந்த மாதிரி போதிக்கணும், இந்த மாதிரி தான் வளரணும் குழந்தைங்க, இந்த மாதிரி வளர்ந்தால் தான் அவர்களுடைய வாழ்வு நல்லாயிருக்கும், அவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருந்தால் தான் இந்த இந்தியாவினுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், தமிழ்நாட்டினுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்து தன்னுடைய பாலிசியை மேக் பண்ணி, குழந்தைங்களுக்குன்னு ஒரு பாலிசியை மேக் பண்ணி அந்த பாலிசி பிரகாரம் குழந்தைங்களை படிக்க வைக்கணும். நம்ம அப்படி பண்ணுறோமா? இல்லை. அரசு பள்ளியில் போய் யாராவது சேர்க்கணும்னு சொன்னாங்க, அது என்னமோ ஒரு மாதிரியை பார்க்குறாங்க. அரசு பள்ளியில் ஆசிரியர் இருக்காங்க, ஆசிரியருக்கு அரசு பள்ளியில் அரசு வேலை கொடுக்கப்படுது, அரசு சம்பளம் கொடுக்கப்படுது, நிறைய சம்பளம் கொடுக்குது, நிறைய இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த வாத்தியாரோ அந்த டீச்சரோ தன்னுடைய குழந்தைய அந்த பள்ளியில் சேர்க்குறாங்களான்னா இல்லை. சரி, வேறொரு அரசு பள்ளியில் நம்ம இந்த ஸ்கூலில் இருக்கிறோம், நம்ம செல்ல பிள்ளைய நம்ம கண்ணு முன்னாடி டீச்சர் சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க, அதனால் இந்த பக்கத்து ஊரில் இருக்க அரசு பள்ளி அதில் கொண்டு சேர்த்து விட்ருவோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. 4-5 கிலோமீட்டர் தள்ளி போனாலும் பரவாயில்ல, தனியார் பள்ளியில் நிறைய காசை கட்டி அங்கே தான் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அரசு பள்ளியில் வேலை செய்யக்கூடிய வாத்தியார்களுக்கு டீச்சர்களுக்கு அரசு பள்ளி மேலே நம்பிக்கை இல்லை, தனியார் பள்ளியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அரசு மருத்துவமனை எடுத்துக்கோங்க, எத்தனை அரசு மருத்துவமனையில் டாக்டராக இருக்கக்கூடியவங்க அவங்க அந்த ஊரில் அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க தெரியல. அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்லாம் எவ்வளோ லெஜெண்ட் தெரியுங்களா, மிக பயங்கரமான ப்ரில்லியன்ஸ். அவர்கள் தான் தனியாக கிளினிக் வச்சு பெரிய பெரிய அளவில் பெரிய கிளினிக் வச்சுறாங்க. இங்கே வேலை பார்க்குறாங்க, இங்கே வேலை பார்த்துட்டு அங்கே போய் வேலை பார்க்குறாங்க, சொந்த கிளினிக்கில் வேலை பார்க்குறாங்க. அது தவறுன்னு சொல்லலை. ஆனால் மக்களுக்கு எப்படி மக்களுக்கு மனசில் எப்படி மருத்துவம் பெரியாஸ்பத்திரிக்கு போனால் நல்ல மருத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிறது தானே நம்ம இது பண்ணுறோம். இப்போது இந்த டாக்டர் அங்கே பார்க்குறாரு, இதை விட மருத்துவம் நல்லா இருக்கும், அப்போ காசு இருக்கிறவங்களாம் அங்கே போய் மருத்துவம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்துச்சுன்னா அப்போ அரசு மருத்துவமனைக்கு வருவதற்கு எப்படி யோசிப்பாங்கல்ல மக்கள். இதே மாதிரி தான் இது மருத்துவத்துலேயும் அப்படி தான் நடக்குது, கல்வியிலையும் அப்படி தான் நடக்குது. தனியார் அப்படின்னா தனியார் வேலை இருக்கக்கூடாது, அரசு வேலை தான் செய்யணும். ஆனால் குழந்தைகளை போய் தனியாரில் சேர்க்கணும். மருத்துவமனையில் டாக்டர் அரசு மருத்துவமனையில் டாக்டராக இருக்கணும், அரசு மருத்துவமனையில் டாக்டர் ஆகணும். ஆனால் அவர்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது, தனியார் மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இது எவ்வளோ முரண் பார்த்தீங்களா? இந்த முரணுக்கு என்ன காரணம்? அப்போ அந்த கல்வி தரம் எப்படி தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை விட தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை விட அரசு பள்ளியில் இருக்க ஆசிரியர்கள் பிரில்லியன்ஸ் உண்மையாகவே மிகப்பெரிய படிப்பாளிகள், மிகப்பெரிய திறமைசாலிகள். அதே மாதிரி தனியார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை விட அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸும் மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ். ஆனால் நம்ம யாருமே அங்கே ட்ரீட்மெண்ட்டும் பார்க்குறாங்க, நல்லாவும் பார்க்குற டாக்டர்ஸ் இருக்காங்க,
நாசமாக போன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர்ஸும் இருக்காங்க. அதே போல் அரசு பள்ளியில் நல்லா சொல்லி கொடுக்கக்கூடிய வாத்தியார் டீச்சர்ஸும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டீச்சர்ஸும் வாத்தியார்ஸும் இருக்காங்க. அப்போது அரசு என்ன பண்ணணும்? தனியாரை ஒழிச்சா மட்டும்தான் இந்த பாலிசியோட நல்ல படிப்போட நல்ல திறமையோட நல்ல வாத்தியார்களாக டீச்சர்களாக நல்ல மாணவர்களாக நாளைக்கு வருங்கால வாத்தியார்களாக டீச்சர்களாக இல்லை வருங்கால மருத்துவர்களாக வருங்கால இன்ஜினியர்களாக உருப்பெறுவதற்கு இந்த நாட்டை கட்டமைப்பதற்கு இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுக்கு இந்த நாட்டை நாளைக்கு வாழ வைக்கிறதுக்கு அரசு பள்ளிகள் தான். இதை எந்த அரசாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்கிற தாவேக அரசாக இல்லை, நாளைக்கு திமுக வரும், நாளைக்கு திமுக வந்தாலும் சரி, எந்த அரசாக இருந்தாலும் தனியார் பள்ளிகளை ஒழித்து விட்டு நீ மருத்துவமனைகளை கூட நீ அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் முதல்ல குழந்தைங்களுக்கு பாலிசி முக்கியங்க. இப்போ என் நாட்டு குழந்தைங்க இப்படி தான் வளரணும் அப்படிங்கிற பாலிசி எந்த நாட்டுக்கு இருக்கோ அந்த நாடு நல்லாயிருக்கும். நாங்கள் கல்வி கொடுக்குறோம், அரசாங்கத்தில் கல்வி கொடுக்குறோம், நீங்கள் தனியாரில் போய் படித்தாலும் சரி, இங்கே படித்தாலும் சரி, நீ எப்படி பண்ணாலும் சரி, எங்கே போய் படித்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் அரசாங்கம் பாட்டு செயல்பட்டுக்கிட்டே இருப்போம். அது பள்ளிகளை பாட்டு இயங்கிக்கிட்டே இருக்கோம், தனியார் பள்ளிகளை பாட்டு இயங்கிக்கிட்டே இருக்கோம். எங்கே வேணாலும் போய் படிங்க அப்படின்னா அடுத்து வர தலைமுறைகள் முட்டாள்களாக மூடர்களாக கல்வியை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட இப்போ பாருங்கள், இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். காணொலி பெருசாக போகுது. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நீட்டுக்கு இறக்குறது ஒரு பக்கெட்டு, அது அப்புறம் பேசிக்குவோம், அது ஒரு தனி காணொலி. பொதுவாகவே பள்ளிகள் கல்வினாவே பயப்படுறாங்க குழந்தைங்க. அப்பா பள்ளி வந்துட்டாங்களாடா, நாளையிலேருந்து இங்கே போகணும், டீச்சர் அங்கே போனால் அந்த வாத்தியார் வந்தால் இப்படி அடிப்பார், இந்த டீச்சர் வந்தால் அப்படி அடிப்பாங்க, இதை படிக்க சொல்லுவாங்க, அதை படிக்க சொல்லுவாங்க, ஹோம்ஒர்க்கு, பேனா, பென்சிலு, நோட்டு, பரீட்சை, எக்ஸாமு, பேப்பர் இதெல்லாம் பார்த்தாவே மயக்கம் வருது, இதெல்லாம் யோசித்தாவே குப்புன்னு வேறுக்குது அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட் நம்ம படத்திலே காமிக்கிறாங்க. அதெல்லாம் படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக காமிக்கிறாங்க. அந்த காலத்து பார்த்தீங்கன்னா டி ராஜேந்திர படத்திலலாம் வாத்தியாரை அவ்வளோ இழிவுபடுத்துவாங்க, கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் அந்த பழைய ஒரு 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே அந்த வேலையெல்லாம் இருக்குது. வாத்தியாரை மதிக்க கற்றுக்க தரதில்லை, பெற்றோர்களை மதிக்க தரதில்லை. இதெல்லாம் சினிமாவிலே நடக்குது. சினிமாவால் தான் பாதி கெட்டுச்சு, மீதி பாதி அவனாக கெட்டான். இந்த மாதிரி இப்போது இந்த தற்கொலைங்கிற விஷயத்தை கிடைக்கிது இல்லை, ஒரு பொருள் நமக்கு ஒரு விஷயம் நமக்கு ஈஸியாக கிடைக்கிது. அப்படிங்கும்போது அதனுடைய அருமை தெரியாது. கஷ்டப்பட்டு படிக்கணும், நம்ம திறமையை வளர்த்துக்கணும், இதில் இல்லாட்டி இன்னொன்றில் ஜெயிக்கணும், அதில் இல்லாட்டி இன்னொன்றில் ஜெயிக்கணும், தோல்வியை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம், வெற்றியை ஏற்றுக்கிட்டு திமிரெடுத்து போய் அலையாமல் நிதானமாக இருக்கக்கூடிய மனப்பக்குவம், இதை சொல்லித்தர்றது கல்வியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கல்வி அப்படியா இருக்குது. 9ஆவதில் ஃபெயிலானால் போய் ஒரு பொண்ணு இறந்து போயிடுது, 10ஆவதில் ஃபெயிலானால் ஒரு பையன் இறந்து போயிடலாம். ஏண்டா சாவுறீங்க, எதுக்கடா சாவுறீங்க? சொல்லித்தரதில்ல. அவங்களுக்கு படிக்க மட்டும் தான் சொல்லி தந்துருக்காங்க, தன்னம்பிக்கை வளர்க்க சொல்லித்தரல. கல்வியில் தோற்று ஒரு வருடம் தோற்று போகிறது ஒன்றும் வாழ்க்கையே தோற்று போகிறதில்ல. ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜெயிப்போம், அடுத்த இதில் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு காலத்தில் 4 குழந்தைங்க 5 குழந்தைங்க இருந்தாங்க ஒரு வீட்டில். அப்போ அந்த 5 குழந்தைங்க 4 குழந்தைங்க இருக்கும் பொழுது ஒரு தீனி வாங்கிட்டு வந்தால் கூட அன்றைக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் இன்றைக்கி இருக்க மாதிரி ஸ்நாக்ஸு போக்குவரத்துலாம் இல்லை. ஒரு மாம்பழம் வாங்கிட்டு வந்தால் கூட அந்த ஒரு 5 பிள்ளைங்க இருப்பாங்க, 4 மாம்பழம் வாங்கிட்டு வாங்க, அந்த 4 மாம்பழத்தை ஆளுக்கு ஒரு மாம்பழமாக அடிச்சுக்குவாங்க. அப்போது கிடைக்காது அப்படிங்கிறது தெரியுது, அவருக்கு உணருது, சின்ன குலையிலேருந்தே உணருது. சரி கிடைக்காதுப்பா, நமக்கு பாதி தான் கிடைக்கும், நம்ம எதிர்பார்த்தது கிடைக்காது. ஒரு மாம்பழம் நம்ம கேட்போம், கிடைக்காது, அதில் பாதி தான் கிடைக்கும். அதே மாதிரி ட்ரெஸ்ஸும் அப்படி தான், துணிமணி அப்படி தான், பலகாரங்கள் அப்படி தான், தேவைகள் என்னென்ன இருக்குது எல்லாமே அப்படி தான். இந்த வருஷம் அண்ணனுக்கு இன்றைக்கி அண்ணனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அடுத்த மாதம் தான் எனக்கு தருவாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போல்லாம் இருக்கிற குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ அண்ணனுக்கு எடுத்து கொடுத்தீங்களா எனக்கு எடுத்து கொடு உடனே, அவனுக்கு பர்த்டேக்கு அவனுக்கு மட்டும் எடுத்து கொடுத்துருவீங்களா? ஏன்னா ஓம் பர்த்டேக்கு தானே அவனுக்கு துணி எடுத்து கொடுத்தேன், அவன் அண்ணனோட பர்த்டே இன்றைக்கி நான் அவனுக்கு துணி எடுத்தேன், இப்போ எனக்கு பரவாயில்ல எனக்கும் எடுத்து கொடு, இல்லைன்னா அழுவான் அடம்பிடிப்பான், அந்த பர்த்டே நிகழ்ச்சியை கவனம் செலுத்த விடாமல் பண்ணிடுவான். இந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயங்கள்லாம். ஏன்னா எல்லாத்துலேயும் பணம் நிறையா இருக்குது, நிறையா சம்பாதிக்கிறாங்க. குழந்தைகள் கம்மியான குழந்தைகள், 1 குழந்தை 2 குழந்தை இருக்குது. கேட்குறதெல்லாம் வாங்கி தரோம், முழுக்குன்னா போய் வாங்கி கொடுத்துட்றோம். நம்ம எங்கள் வீட்டில் கூட அதான் நடக்குது. நான் ஒரு பாட்டு வாங்கி தரேன், என் பையன் ஒரு பாட்டு வாங்கி தரான், ஒரே ஒரு பேத்தி தான் எனக்கு. அதனால் அதை வாங்கி கொடுத்து நம்மளாக தான் அந்த குழந்தைங்களுக்கு எடுக்கிறோம், நம்மளாக தான் அந்த குழந்தைங்களை
தவறான பாதைக்கு இட்டு செல்வதில்ல. ஒரு குழந்தை தவறான பாதைக்கு போறதில்ல. நம்மளுடைய பங்கும் இருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இதையெல்லாம் மாற்றணும், மறக்கணும், வேற மாரி திருப்பணும் அப்படின்னா, அரசு தன்னுடைய பாலிசிய மேக் பண்ணணும். நம்ம குழந்தைங்க நீங்க பெற்றோர் இப்ப வெளிநாட்டுலாம் சொல்லுவாங்க. அது உண்மையானது என்னன்னு தெரியாது. குழந்தைங்கள மட்டும் பெத்து மட்டும் குடுங்க. ஒரு 7வது, 8வது வரைக்கும் படிக்க வைங்க. அதுக்கப்புறம் அரசாங்கம் படிக்க வச்சுக்கும். அரசாங்கம் லோன் குடுக்கும். அரசாங்கம் படிக்க வச்சுக்கும். அரசாங்கம் வேலைவாய்ப்பு தரும். அந்த லோன வேலை செஞ்சு அந்த லோன கட்டிருவோம் அப்படிங்கிற மாரியான சொல்லுவாங்க. அதே போல நம்ம ஊர்லயும் ஒரு வயசுக்கு மேல 5வது வகுப்புக்கு மேல அரசாங்கம் தன்னுடைய பிள்ளைகளாக தத்தெடுத்துக்கிட்டு, தன்னுடைய நாடு, இது என்னுடைய நாடு, இது என்னுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற மாரி அரசாங்கம் தத்தெடுத்து, பாலிசியோட குழந்தைகள வளர்த்தா, அந்த குழந்தைங்க நல்லாருக்கும். நம்ம நாடும் நல்லாருக்கும். இல்லன்னா சிரமம் தான். நன்றி, வணக்கம்.